ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டுடே என்ன ரெசிபி பார்க்கலாமா? பாகற்காய் குழம்பு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். 2 ஆனியன், 2 டொமேட்டோ, பாகற்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டேன். 10 பல் பூண்டு, ஒரு லெமன் சைஸ் புளி, கருவேப்பிலை. இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டேன். கடுகு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன் போட்டுட்டேன். இப்போது பூண்டு போட்டு நல்லா எண்ணெயிலே ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ கட் பண்ணி வச்ச ஆனியன், கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பொன்னிறமாக ஆன உடனே இப்போ டொமேட்டோவை ஆட் பண்ணிவிட்டேன். நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்ச பாகற்காயும் போட்டு எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். பாருங்கள் இப்போ எப்படி ஃப்ரை ஆகிருக்கு. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன். பாகற்காயில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. சுகரை கம்மி பண்ணோம். இப்போ தேவையான அளவு உப்பு போட்டேன். இப்போ கரைச்சி வச்ச புளியை ஆட் பண்ணிடலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் ஆட் பண்ணிங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். அறுசுவைன்னு பார்த்திங்கன்னா இனிப்பு, புளிப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு, கசப்பு. ஆனால் இதில் நம்ம கசப்பை மட்டும் எடுத்துக்கவே மாட்டோம். கசப்பு உள்ள ஒரே காயின்னு பார்த்திங்கன்னா அது பாகற்காய் தான். இப்போ குழம்பு நல்லா சுண்டிடுச்சு. பாகற்காய் வந்து நம்ம வயிற்றில் இருக்க கெட்ட கிருமிகள்லாம் அழிக்கிற தன்மை உடையது. மோஸ்ட்லி பாவக்காவை எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிவிட்டேன். வெல்லம் ஆட் பண்ணாலே குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.